சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராய் தற்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காதுகுத்து விழா அப்படின்ட்டு ஒரு விழாவிற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய அளவு மக்களுக்கு காதுகுத்தானது நடைபெற்றிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து ஒரு மிகப்பெரிய காதினை குத்தக்கூடிய ஒரு செயலா ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு இருந்ததா சொல்றாரு. அதிலும் குறிப்பா இந்த கேஸ் விலை மானியம் அதற்கு ஒரு காது குத்தப்பட்டதாகவும், நீட் வாக்குறுதி மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய காது குத்தான் நடைபெற்றிருப்பதாகவும், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு காது குத்து போன்று நடைபெற்றதாகட்டும், அதே போல எங்கு பார்த்தாலும் மது பார்த்தீங்கன்னா தரை புரண்டு ஓடுகிறது. படிப்படியா அமல் குறைக்கப்படும்ன்ற வாக்குறுதி வெறும் வாக்குறுதியாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு இடத்துலையும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகக்கூடிய இடத்துல இருக்குது. இப்படி ஒரு காதுகுத்து, இப்படி பல்வேறு விதமான நிகழ்வுகளும் இந்த ஒரு காதுகுத்து சம்பவம் தொடர்பா காதுகுத்து விழாவானது தமிழகம் முழுக்கவே பரவலா கடந்த 5 வருஷமா நடந்துட்டு இருக்குது. தேர்தல் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்ட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதானா? உங்களுக்கு எது தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.